நான் மாப்பிள்ளை. இப்ப எதுக்கு அது? அதெல்லாம் காலையில சொல்றேன். இப்ப அதை பத்தி பேசி மனசு கஷ்டப்படணுமா என்ன? அதெல்லாம் வேணாம். அதை பத்தி நான் உங்கள்கிட்ட காலையில சொல்றேன். அஜய், நீங்க இதை எப்பயும் என்கிட்ட சொல்லியிருக்கணும். இவ்வளவு நாள் சொல்லாததை வெளியே காப்பேன். இன்னைக்கும் நீங்க சொல்லலனா எனக்கு கோவம் வரும் பாத்துக்கோங்க. இங்க என்ன நடந்தது அதை என்கிட்ட சொல்லுங்க. ஒழுங்கா பூஜா, உங்ககிட்ட சொல்லாம இருக்கேன். உங்ககிட்ட சொல்லாம நான் எப்படி தவிச்சேன்னு எனக்கு தாண்டி தெரியும். உங்ககிட்ட சொல்றேன். ஆனா இப்போ வேணும். இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ போய் இதை பத்தி பேசி மனசு வருத்தப்படணுமா என்ன? நாளைக்கு சொல்றேம்மா. இல்ல அஜய், எனக்கு இது எப்பவே தெரிஞ்சாகும். என்ன ஆச்சு? மாமா என்னமோ என் பிள்ளையே இல்லைன்னு சொல்றாரு. தலை முழுகிட்டேன் அப்படி இப்படிங்கிறாரு. எந்த தோறலாம் சொல்றாரு. அப்ப நீங்க பட்டிட்டு போறது இல்லையா? சொல்லுங்க அஜய். சரிடி, சொல்றேன். ஆமா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அன்னைக்கு வீட்டுக்கு வந்தேன்னா அப்பா அன்னைக்கு எதுவும் பேசாம அடுத்த நாள் காலையில என்ன ஃபேக்டரிக்கு வரக்கூடாது சொல்லிட்டாரு. இனிமே உனக்கு இந்த ஃபேக்டரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஃபேக்டரி பக்கம் இனி வரக்கூடாதுன்னு தீர்த்து சொல்லிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்ல? உங்க ஃபேக்டரிக்கு வரக்கூடாது சொல்லிட்டாரா? ஏ பூஜா, அவர் ஃபேக்டரிக்கு வரக்கூடாது சொன்னதை நினைச்சு நான் கொஞ்சம் கூட வருத்தப்படலாம். ஏன்னா இதெல்லாம் அவர் உலகில் வந்தது. நான் அதை ஃபேக்டரி காப்பாத்திட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஒரு வேலைக்காரனா இருந்தேன். இப்ப என்ன வேலை விட்டு போட சொல்லிட்டாரு. நானும் வந்துட்டேன். இதுல கவலைப்படுறதுக்கு என்னடி இருக்கேன்? இங்க பாரு பூஜா, சத்தியமா உன்னை நல்லபடியா காப்பாற்ற வேண்டி எனக்கு இப்போ வேலை இல்லைன்னு நினைச்சு தயவு செஞ்சு எனக்கு தப்பா நினைச்சிடாத. சீக்கிரமே எனக்கு வேலை கிடைச்சிடும். உன்னையும் நம்ம குழந்தையும் நான் நல்லபடியா பார்த்து வேண்டி. என்ன பேசுறீங்க? நான் எப்படி என்ன காப்பாத்த மாட்டீங்க? என் குழந்தையை காப்பாத்த மாட்டீங்களா சொன்ன? என்ன அஜய், என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் இல்ல? இவ்வளவுக்கு காரணம் நான் தானே. என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது தானே. எதுக்குதான் சொன்ன இந்த கல்யாணமே வேணாம். நான் ஒருத்தி உன் லைஃப்ல வந்ததுனால உன் லைஃபை தலைக்கணும் மாறிடுச்சுனா நீ எப்படி இருந்த பாருங்க. இப்போ வேலை இல்லைன்னு அப்ப அஜய் அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தபோது என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாதது எனக்கு எதுவும் வாங்கிட்டு வர வந்தது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கலாம் அஜய். அப்ப இந்த 2-3 நாள் நீங்க வேலைக்காக வெளியே அலைஞ்சிருக்கீங்க அப்படிதானே? ஆமாம்மா, அதுக்காக நிறைய இடம் ஏறி இறங்கினேன். ஆனா எல்லாத்துலயுமே டேடி எதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டாரு. யார்கிட்டையும் எனக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு அவர் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாரு. அதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரிடி, இந்த வேலை இல்லை, நானு வேற வேலையும் கிடைக்காம போயிடும். உனக்கு என்ன கோவம் இல்லையா? இவ்வளவுக்கு காரணம் நான் தானே. ஒருத்தியால தானே இவ்வளோ கழுத்துல என்ன தானி கட்டினதுனால தானே எனக்கு இவ்வளோ பிரச்சனை. ஓ அப்படியா? ஆமா, என்னால உனக்கு எந்த பிரச்சனை இல்லை. நான் அவளை தொட்டதுனால இன்னைக்கு உன் வயிற்றுல குழந்தை வளர்ந்துட்டு இருக்குடி. அது உனக்கு பிரச்சனையா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ உண்டா இருக்க. நம்ம விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால யார் தப்பா எடுத்துக்கலாம். இதுவே தெரியலனா உன்னை இன்னொரு என்னென்ன பேசுவாங்க. அது உனக்கு சங்கடமா இல்லையா? ஏய், அன்னைக்கு நமக்குள்ள எல்லாம் நடந்தது போது நீ எவ்வளவு துடிச்சன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு காரணம் யாரு? நான் தானே. நீ வருத்தப்பட்டதுக்கும் நானும் ஒரு காரணமா தானே இருந்திருக்கேன். இங்க பாரு, உன் வருத்தத்துக்கு நான் காரணம், ஏன் வருத்தத்துக்கு நீ காரணம்னு நாம இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை தொடங்க முடியாது. எல்லாம் நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. இப்போ நீ நானும் ஒண்ணு. என் பொண்டாட்டி நீ, உன் புருஷனும். எனக்கு எதுனா ஒண்ணுனா நீ தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். உனக்கு எதுனா ஒண்ணுனாலும் நான் தான் உன்னை அரவணைச்சு பாத்துக்கணும். 2 பேரும் அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆள் வேணாமான்னு நான் சொன்னதுக்கு ஆமாட்டேன் எனக்கும் பசி இல்லை, நாங்க வரும்போது சாப்பிட்டுட்டு வந்தோன்னு நீ சொன்னப்ப அப்பவே நீ என் பொண்டாட்டியா முழுசா மாறிட்டடி. இதை விட வேற என்னடி வேணும்? இந்த சந்தோஷமே எனக்கு போதும்டி. வேலைலாம் ஒரு வேலையா, அதெல்லாம் கிடைக்காமல போயிட போது. அதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதம்மா ப்ளீஸ். அஜய், உண்மையிலே நீங்க கிரேட் தெரியுமா? சத்தியமா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நான் கொடுத்து வச்சிருக்கேன் அஜய். இவ்வளவு நடந்து என் மேல எந்த கோபமும் இல்லாம எதுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டேன்? எப்படி அஜய்? எப்படின்னா என் பொண்டாடி நீனு உன்னை எப்படி விட முடியும்? சரி, எப்படி இப்படியே பேசிட்டேன் இன்னைக்கு நைட்டு ஓடிடலான்னு பாக்குறியா? இப்போதைக்கு நமக்கு இருக்கிற சந்தோஷம் இப்ப நடக்க போற ஒண்ணுதான். அந்த சந்தோஷமும் வேண்டாமா என்ன? போங்கவா. ஏய், ஆசாசையா காத்துட்டு இருக்கேன்டி. போங்கவாமே. கழுத்துல தாலியை கட்டிட்டு முறையா தோட வந்திருக்கேன். அன்னைக்கு ஏதோ போதையிலயும் அவசரத்துலயும் பட்டு படாம என்னென்னமோ ஆயிடுச்சு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அதுக்கு வாரிசு வந்துருச்சு. இப்போ முறைப்படி எல்லாமே நடத்திக்க வந்திருக்கேன். எனக்கு வேணுங்கிறத கண்டிப்பா கூடுதல் கொண்டாடி. அஜய், அதெல்லாம் இப்ப எதுவும் பண்ணக்கூடாது தானே. ஏன்னா
வயித்துல ஒரு குழந்தை இருக்கு தெரியும்ல? ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியும். என் குழந்தைக்கும் சரி என் பொண்டாட்டிக்கும் சரி எந்த வித கஷ்டமும் கொடுக்காம அதெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியும். எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க வேண்டி. ஏய் இன்னும் ஏண்டி தள்ளியே இருக்க பாடி. இல்ல வேண்டாம். ஏய் நீயா வந்துட்டா எல்லாம் ஸ்மூத்தாக போகும். நான் வந்தேன்னு வச்சுக்க கொஞ்சம் ரகடாயிடும். எப்படி வசதி? நீயா வரியா இல்லை நான் வரட்டும்? வேண்டாம் நானே வரேன். ம் அது வாங்க வாங்க பாடி பாடிய பொண்டாட்டி. வெட்டி வேறு வாசனையை தொட்டு தொட்டு பாரு. ஏய், அங்கே நின்னா எப்படி பாடி? இல்ல நான் இங்கேயே இருக்கேன். அப்போ நான் வரேன். அஜய் வேண்டாம். பூஜா வேணும் வேணுடி என் பொண்டாட்டி. கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி. ஒத்துழைக்க ஒத்துக்கோ பத்த வச்ச பத்திக்கோ வாய் வெடிச்ச மொட்டுக்காரி. விட வேண்டும் நச்சத்தை தொட வேண்டும் உச்சத்தை அதிகாலை படைத்தான் இறைவன் உனையே மலைத்தான் உடனே அவனே அள்ளி அறை வர நேரம் இல்லையா? கிட்ட வந்து கட்டிக்காம விட்டு வச்சதாரு. அர்த்தஜாம நேரத்திலே பூஜைகளை ஏற்று. ஏய் ஏய் பூஜா சொல்லுங்க அஜய். சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்போ இங்க பேச்சுக்கே இடம் இல்லை. ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன் பண்ணணும். இறங்கிடலாமா? போடா திருட்டு போல. ஏய் திருட்டு பூனை தாண்டி. திருட்டு பூனை எதுக்கு வரேன்னு தெரியும்ல? திருட்டு பூனைக்கு தேவையானது கொடுத்துட்டீங்கன்னா ஒன்று எதுவும் பண்ணாது. அமைதியா அதுக்கு தேவையானது எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அஜய் போங்க. போங்கம்மா. ஏய் அதை சொன்னல போங்கிறதுக்குலாம் இடமே கிடையாது. வாங்க மட்டும் இன்னும் நான் இங்க நிறைய வாங்குறதுக்கு வந்திருக்கேன். போங்க மாமே. என்ன பாருடி பூஜா என்ன பாரு. இல்ல நான் பார்க்க மாட்டேன். எனக்கு வெக்கம் இருக்கு அஜய். ஏய் பார்க்கறதுக்கு வைக்கப்படுறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சில பல விஷயங்கள்லாம் நடக்குமே. அதுக்கு பேர் சொல்லுவேன். அஜய் அதெல்லாம் அதான் ஏற்கனவே நடந்துருச்சுல. அப்புறம் எதுக்கு? போங்க. அது சரி ஏற்கனவே நடந்துட்டோம். ஏய் ஏற்கனவே நடக்கும்போது நீயா இல்ல நான் நானா இல்ல எதையுமே ரசிக்க முடியலடி. இப்போ கல்யாணம் பண்ணி முறைப்படி தொடர்றதுக்காக வந்திருக்கேன். நீ என்னடானா ஏற்கனவே நடந்துருச்சோம். அதெல்லாம் சும்மா இப்ப நடக்க போறதுதான் ரியல். அது ட்ரெய்லர்மா. இதுதான் மெயின் பிக்சரு. அஜய் நீ ரொம்ப தப்பு தப்பா பேசுறடா. பேச மட்டும் இல்லடி இன்னும் கொஞ்ச நேரத்துல தப்பு ரெண்டாவே நடக்க போகுது. ஏய் என்ன பாருடி. அப்படி திரும்பி இருந்தா என்னடி அர்த்தம்? ஓகே பாருடி. சொல்லடா திருட்டு போட. ஏய் பூஜா இன்னைக்கு நம்ம லைஃப்ல மறக்க முடியாத நாள். நம்ம வாழ்க்கையை தொடங்க போற நாள். இந்த நாள்ல நம்ம எதை பத்தியும் நினைச்சு வருத்தப்படக்கூடாது. இப்ப நமக்கு கிடைக்க போற ஒரு சந்தோஷத்தை நினைச்சு சந்தோஷமா படணும். சரியா? இப்ப எனக்கு நீ சந்தோஷத்தை தரணும். தருவியா? அஜய் நான் இந்த கதை தரேன். நானே வசத்தை உங்க சட்டை நீங்க எடுத்துக்கிறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் கேட்க வேணாம். தாராளமா எடுத்துக்கலாம். லவ் யூடி பூஜா. உண்மையா சொல்றேன் மனசு நிறைய கஷ்டம். அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியாம திணறி போய் தான் இருக்கு. ஆனா நீ என் பக்கத்துல இருக்கும்போது சத்தியமா சொல்றேன் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குறீங்க. என்னை நம்பி ஒருத்தி வந்திருக்கானும் போது அவளுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவாலும் எதுவும் பண்ணுவேன். எல்லாமே பண்ணுவேன். கண்டிப்பா சாதிக்க வேண்டி என்னை நம்புறேன். இது என்ன கேள்வி அஜய்? நான் நீ திருட்டு பண்ணிய மட்டும் தான் நம்புறேன். போதுமா? நீ திருட்டு பண்ணிய நம்பிதான் இங்க வந்திருக்கேன். லாபம் பார்த்துப்பா. அஜய் லவ் யூ. லவ் யூ ஸோ மச் டி. அது பொண்டாட்டி பர்மிஷன் கொடுத்துட்டல. இனிமே ஆக்ஷன் பாரு எப்படி இருக்கேன்னு. ஏய் இது நீ சொல்லணும் மாடி. என் ஃபர்ஸ்ட் குழந்தையும் என் ரெண்டாவது குழந்தையும் பாதிப்பு இல்லாம நான் நல்லாவே விளையாடுவேன். பார்க்குறியா? உன்னை இப்போ அப்படியே அழக தூக்கி பெட்டில் போட்டுட்டா
போடா. ஓடா. ம் ஆமாமா போகதான் போறேன்டி. உன்னை தூக்கிட்டு போக போறேன்டி என் பொண்டாட்டி. இங்கே திருட்டு போல. போடா. அர்த்த ஜாம நேரத்திலே பூஜைகளை ஏற்று பக்தனுக்கு பக்கம் வந்து சொர்க்கம் ஒன்று காட்டு. என் இளமைக்கு உணவு இல்லவா உனக்கு இல்லவா? என்னடி இவ்வளவு சாஃப்டா என் பொண்டாட்டி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க? என்ன போய் போடான்னு சொல்ற? ஏய் பூஜா, இன்னைக்கு ஒண்ணுனா முறைப்படி முழுசா எடுத்துக்க போறேன். எடுத்துக்கிறா? கண்டிப்பா. நீ ஆசைக்காக தானே நானு தாராளமா எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. இது போதும் ஜெடுக்குட்டி. இந்த ஒரு சந்தோஷமே போதும். இந்த சந்தோஷத்துலயே நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்ட மாதிரி எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சுடி. பிரியா, அப்போ நீ பேசிட்டே இருக்கணும். அடி போவி. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எவ்வளோ வச்சுட்டு இருக்கான். சொல்லிட்டேனா இனி பேசவே வேண்டாம். ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன்ல இறங்கலாம். இதோ டேய், இது தப்பு, பாரு. இதெல்லாம் எனக்கு தெரியும்டி பொண்டாட்டி. உறக்க கத்துது கோழி தண்ணி வெப்பம் தீர வந்ததடி வேப்ப மர காத்து. வச்சுக்குவன் கச்சேரிய உச்சகட்டம் பார்த்து. தெப்பம் போல நீ சூரியன் நான் வெண்ணிலா உன் ஒளியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன் நான் வான்முகில். நுள்ளே நுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் என் போதும் போதும் காமதேவனே மூச்சு வாங்குது ரெண்டு ஜீவனே. ஏதோ மோகம் ஏதோ தாகம். நேத்து வர எனக்கிளையே அப்பப்பா, எவ்வளவு வேலை. எல்லாத்தையும் நான் மட்டுமே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஃபங்க்ஷன்னா சும்மாவா? எவ்வளவு வேலை. முடியல மாமா, முடியல. சரி சரி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். என்ன இவ வந்தா அவளே புலம்புனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன்னு போறா. ஏய் நில்லடி. என்னங்க மாமா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு கூப்பிடுறீங்க? என்ன வார்த்தைலாம் ரொம்ப ரூடா இருக்கு. ஏய் என்னடி ஓவர் சத்தமா இருக்கு. மாமா, அப்புறம் நானே ஏற்கனவே வேலை செஞ்சு டயர்ட்ல இருக்கேன். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முதல்ல இந்த புடவை எல்லாம் கழட்டி வச்சுட்டு வேற ஏதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பெட் மேல அப்படியே விழலாமான்னு இருக்கு. உடம்பு அந்த அளவுக்கு டயர்டா இருக்கு. நீங்க என்னடா நிக்க வச்சு பேசிட்டு இருந்தா கடுப்பாகுமா ஆகாதா? இவ்வளவுதானடி நீ பொண்ணுக்கு என்ன இந்த புடவையை கலட்டணும் அவ்வளவுதானே. இந்த நான் ரெடியா தான் இருக்கேன். வாடி பண்ணாடி மாமா கலட்டி தூக்கி போடுறேன். வாடி. மாமா, புடவை கழட்டி மட்டும் போடுறது இல்ல மாமா, வேற புடவையும் கட்டணும். நான் போயிட்டு இந்த புடவையை கலட்டிட்டு வேற புடவையை கட்டிக்கிட்டு வரேன். ஐயோ என் பொண்டாட்டி நமக்கு புடவையும் கட்ட தெரியும்டி. என் நெட்டினா ரொம்ப அழகா கட்டி விடுவேன். புடவைய கட்டி விடட்டா? மாமா, நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் இப்ப நேரம் கிடையாது. மாமா எனக்கு செம்ம டயர்டா இருக்கு மாமா. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து படுக்கிறேன். எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது தெரியுமா? அடியே என்னடி இடுப்பு வலிக்குதுங்கிறேன், புடவைய கலட்டணுங்கிற, புடவைய கட்டணுங்கிறேன். மாமா புடவைய கழட்டி விடவும் ரெடியா இருக்கேன், கட்டி விடவும் ரெடியா இருக்கேன். இடுப்பு வலின்னு சொன்ன பாரு, இடுப்பா புடிச்சு விடவும் மாமா ரெடியா இருக்கேன். எதுக்குமே ஒத்து வர மாட்டீங்க. ஆமா மாமா, நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். மாமா விளையாடாதீங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஏய் அது என்ன பண்ணிட்டு வரேன் இங்கேயே பண்ணு, நான் தானே இருக்கேன். மாமா உங்களை ஏய் என்னடி குல்ஃபி, ஏன் முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு என்ன இருக்கேன்? புருஷன் தாண்டி, அதெல்லாம் பண்ணலாம் பண்ணு. மாமாங்க, எனக்கு இங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கம்ஃபர்டபுளா இருக்காது. நான் ரெஸ்ட் ரூம்க்கு போய் பண்றேன். அப்படியா? தாராளமா போ போ, போய் ரெஸ்ட் ரூம்ல சேஞ்ச் பண்ணிக்கோ. போடி குல்ஃபி போ. என்ன உடனே போன சொல்லிட்டாரு? நல்ல மாமா. சரிங்க மாமா, நான் போறேன். போ பண்ணாடி போ போ. போய் ரெஸ்ட் ரூம்லயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. போடி பண்ணாடி. சரிங்க மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துல புடவைய மாத்திட்டு உடனே வந்துடுறேன். 5 நிமிஷம்? போமா போ. மாவல ரெஸ்ட் ரூம் கடி போறேன். ஏய்
நீ கேடினா நான் கேடிக்கும் கேடிடி. அர்ஜுனை பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்கலாம். ம் போ. நீ எங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன்னு நானும் பாக்குறேன்டி. போட்டி போண்டாட்டி. என்ன டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது? ம் ம் அர்ஜுன் யாருன்னு இப்போ என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருக்கும். பொண்டாட்டி ஓபன் பண்றியோ? பூட்டின டோர் எப்படிமா திறக்கும்? அது திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையம்மா. என் பொண்டாட்டி ரொம்ப டயர்ட் ஆயிட்டா பொண்ணுக்கு. என்னடி பொண்டாட்டி என்னாச்சு? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகலாம்? மாமா என்னன்னு தெரியல, டோர் ஸ்டக் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஓபன் பண்ற ஓபனே ஆக மாட்டேங்குது. ஐயோ மாமா, இப்படி இருந்தா எப்படி மாமா? மார்னிங் குளிக்க கொள்ள இது என்ன மாமா? பாத்ரூம் டோர் இப்படி பண்ணுது. உடனே ஆளை கொடுங்க மாமா. ஆளை கூப்பிட்டு என்னன்னு பாருங்க மாமா. என் பொண்டாட்டி எதுக்கு எதுக்கடி ஆளை கூப்பிடணும்? அதை நானே சரி பண்ணிடுவேன். அப்படியே மாமா, உங்களுக்கு அதை பார்க்க தெரியுமா? அப்பாடா, இங்கடா ஆளை கூப்பிடணும்னு நினைச்சேன். அப்ப வாங்க மாமா, வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அந்த கதவை திறங்க மாமா. குல்ஃபி எதுவும் பண்ண வேணாண்டி. ஒரு சாவி எடுத்து இந்த ஒரு ஓபன் பண்ணா போதும், ஓபன் ஆயிடும். என்னது சாவி போடணுமா? ஐயோ மாமா, அது டோர் பூட்டி இருந்தா தான் நம்ம சாவி போட்டு ஓபன் பண்ணுவோம். நம்ம ஏன் மாமா ரெஸ்ட் ரூம் டோரை சாவி போட்டு பூட்ட போறோம்? அது ரெஸ்ட் ரூம் டோர் தானே, அதுக்கு எதுக்கு நம்ம லாக் போட போறோம்? ஆரிய குல்ஃபி உனக்கு போட்டேன்னு அவசியம் இல்லை. ஆனா நான் போட்டுவேன்ல. நான் தான் ரெஸ்ட் ரூம் டோரை லாக் பண்ணு. சாவி இப்போ என் கையில தான் இருக்கு. என்னது ரெஸ்ட் ரூம் டோரை நீங்க போட்டீங்களா? மாமாங்க ஏன் அப்படி பண்ணீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. இப்போ எனக்கு இனிமேன்னு பார்த்தா அது இந்த ரெஸ்ட் ரூம் தான். அதான் பார்த்தேன், பூட்டிட்டேன். இப்போ மேடம் இங்கே தானே சேஞ்ச் பண்ணி ஆகணும். பண்ணடி பொண்டாட்டி. மாமா விளையாடாதீங்க, கீ கொடுங்க, ஓபன் பண்ணணும். மாமா எனக்கு டயர்டா இருக்கு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு படுக்கணும் மாமா. நானும் அதாண்டி சொல்கிறேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு அப்புறம் நான் கீ தரேன். இப்போ இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. ஏய் என்னடி மற்றதுதான் இல்லை, இதெல்லாம் கூடமா பார்க்கக்கூடாது. ஒரு ஷோ பார்த்துட்டு போறேனே, ஷோ மட்டும் தாண்டி பார்க்க முடியும். உள்ள வந்து எதுவும் பண்ண முடியாதுலாம். ப்ளீஸ் பொண்டாட்டி. ஐயோ மாமா விளையாடாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ப்ளீஸ் மாமா, என் செல்ல மாமாலாம் புருஷா சாவி கொடுங்க. அப்பா ஏ பொண்டாட்டி நீ என்ன சொன்ன? டே புருஷா, நீ இப்படிலாம் கூப்பிடும்போது சும்மா சிவ்வன்னு இருக்குடி. அதெல்லாம் இப்ப சாவி கொடுக்க முடியாது. இந்த புருஷனுக்காக இது ஒண்ணு மட்டும் பண்ண மாட்டியா? சத்தியமா எதுவும் பண்ண மாட்டேன். சும்மா பார்க்கறதோட சரி, எதுவும் பண்ண மாட்டேன்டி. ஏன் நம்பலாம். ப்ளீஸ் 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 ஏன் சொல்லலாம்? அப்படியோ தரா ப்ளீஸ் டி பொண்டாட்டி. இவ்வளோ கெஞ்சலாம் ப்ளீஸ் டி. மாமா ரொம்ப குறும்புத்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எதுவும் பண்ண மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் இங்கேயே மாத்துறேன். சரியா? எதுவும் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லை பார்க்கவும் கூடாது, கண்ணை முடிக்கணும். சரியா? ஏய் கண்ணெல்லாம் மூட முடியாது. கண்ணை மூடத்துல உன்னை இங்க மாத்த சொன்னேன். பார்ப்பேன், ஆனா எதுவும் பண்ண மாட்டேன். சரியா? கண்டிப்பா பார்ப்பேன், பார்க்காமலாம் இருக்க மாட்டேன். சரி உனக்கு வர டயர்டா இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கணும்ல. சீக்கிரம் சீக்கிரமா மாத்து. போங்க மாமா. சரிடி வெயிட் பண்றேன், சீக்கிரம். ஏய் என்ன அப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம், உனக்கு டயர்டா இருக்கலாம், நீங்க படுக்கணும்ல. சீக்கிரம் மாத்துடி. ரொம்ப ஆவலா இருக்கீங்க போல இருக்கே சார். உங்களை இருங்க. அப்புறம் ஏற்கனவே விரதத்துல தாண்டி இருக்கேன், இப்போ விரதம் தான். அட்லீஸ்ட் கண்ணுக்கு குளிர்ச்சியாவது ஏதாவது பார்க்கலாம்ல. அதான் சீக்கிரம் சீக்கிரம், ரொம்ப ஆவலா இருக்கு. சீக்கிரம் டி. வைக்காதீங்க மாமா, இருங்க. பின் வேற மாட்டிக்கிச்சு. இருங்க. நான் வேணா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணமா? மாமா உட்காந்து இடத்த விட்டு நகரக்கூடாது சொல்லியிருக்கீங்களா? எதுவும் பண்ண மாட்டேன்னு அமைதி அங்கேயே தான் இருக்கணும் சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். சரியா? இல்லடி பொண்டாட்டி, உனக்கு கஷ்டமா இருக்கும்ல, அது மாமா ஏதாவது ஹெல்ப். நீங்க அமைதியா இருக்கீங்களா இல்லையா? இல்ல அத்தை ரூம்ல இருக்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி போய் பாத்துக்கோங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதடி. நான் எதுவும் பண்ணலாம், அமைதியா இருக்கு. சரியா? இப்படியே சமத்து பிள்ளையா இருக்கணும். சேட்டை பண்ணணும்னு நினைச்சீங்க ஓடிடுவோம் பாத்துக்கோங்க. சரிடி. இருவரே பார்க்கும்
மேடையிடும் மோக திருவிழா. பொண்டாட்டி மாமா அங்கேயே இருக்கணும், பக்கத்தில் வரக்கூடாது சொல்லிட்டேன். சரிங்களா? 2 நிமிஷம் தான், புடவையை மாற்றிட்டு வந்துடுறேன். இங்கே தானே புடவையை வச்சிருந்தேன், புடவையை காணும். மாமா என்ன பண்ணுறீங்க? ஏன் பார்த்த தெரியலையா? என்ன சொன்னீங்க? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கையை எடுங்க மாமா. ஏய், அதெல்லாம் எடுக்க முடியாது. குருவி பொண்டாட்டி மாமா இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்போ என்ன சொன்னீங்க? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், இதெல்லாம் பண்ணலாம் தப்பு இல்லை. பொண்டாட்டி இனிடா மாமா என்ன சொன்னீங்க? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா நீங்க? மாமா விடுங்க. சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு நான் என்ன புத்தராடி? நினைச்சேன் நீங்க இப்படிதான் ஏதாவது சேட்டை பண்ணுவீங்கன்னு தெரியும். இதுக்கு தானே இவ்வளோ வேலை பார்த்து வச்சிருக்கீங்க. மாமா விடுங்க, ட்ரெஸ் மாற்றணும், விடுங்க. எனக்கு டயர்டா இருக்கு, படுக்கணும்ல. உனக்கு டயர்டா இருக்கு, நீ தூங்கணும். எனக்கு என்னென்னமோ மாதிரி இருக்கேன், நான் என்ன பண்றது? சாரி எதுவும் பண்ண வேணாம், பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிட்டு போய் படுத்து தூங்குங்க, அதான் கரெக்டா இருக்கும். ஆமா பெட்ஷீட்டை இழுத்து போத்தி தூங்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணி அதான் பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு இருக்கேன் பாரு. ஏய், அங்க நிறைய சகல முதல் ராத்திரிய சிறப்பா கொண்டாடிட்டு இருப்பாண்டி. ஆனா இங்க எனக்கு அவனை விட கொஞ்சம் மூத்தவன். ஆனா பாரு, எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காம போகுதுடி. ஏய், அவனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியும் கிடைச்சிருக்கு, இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமும் எல்லாம் சிறப்பா கிடைச்சிருக்கும். என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடி? ஆமா மாமாவை பார்க்க ரொம்ப பாவமா தான் இருக்கு. ஏய், என்னடி பாவமா இருக்குங்கிறதே சிரிச்சுக்கிட்டு சொல்றான்? இப்படி பாவப்பட்ட பார்த்து சிரிக்காம. சரி சரி விளையாடுறதுலாம் போதும், விடுங்க, எனக்கு தூக்கம் வருது. ஏய், விளையாடுறோம் எங்கடி விளையாட விடுறான்? சரி விளையாடனாலும் பரவாயில்ல, எப்பவும் கொடுப்பிய அதையாவது கொடு. இப்படி எல்லாம் பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ணி தூங்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான். சரி எப்பவும் கிடைக்குமே, அதாவது கிடைச்சா சந்தோஷப்பட்டு தூங்குவேன். அதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய வேலைலாம் பார்த்துக்க வேண்டியதில்லை, வந்தபதே கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன். நான் வேற ஒன்றுத்துக்கு பிளான் பண்ணேன். சரி இப்போ நல்லா நடக்கலனா இன்னொரு நாள் அது சிறப்பாக நடக்கும்னு அர்த்தம். சரி இப்போ இதாவது நடக்கட்டும். அவனுக்கு போதும், இப்போ நான் கொடுக்கணும்ல. நீ பொண்டாட்டி சீக்கிரம் வேறதை முடிச்சு விடுடி. இதுக்கு மேலாம் நான் ரொம்ப பாவண்டி பொண்டாட்டி. லுக்குள் வெடிக்கும் புப்பொல்ல அணைக்க பொறுமை இல்லை. அடிக்கு பின்னாலே காவேரி தாங்காது, ஆளான பின்னாலே வச்சுக்குவோம் கச்சேரிய உச்சகட்டம் பார்த்து. தெப்பம் போல தத்தளிக்கும் செம்பருத்தி நாத்து. சரி சரி போதும், விடுங்க மாமா. அதை மட்டும் முன்ன சொல்லிடுடி விடுன்னு. ஐயோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. சாரி டியர், 2 நாளாக கிட்டிமலம் சீரிஸ் என்னால் கொடுக்க முடியல. வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்தாச்சு. எடுத்துட்டு நான் அப்லோடெல்லாம் எடிட்டிங்லாம் முடித்து அப்லோடும் பண்ணேன். பட்டு அதில் சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால வீடியோ வந்து அப்லோட் ஆகலை. அதனால என்னால் இந்த 2 நாளாக வீடியோ கொடுக்க முடியல. நான் நிறைய திரும்ப அதை வந்து ரீஎடிட் பண்ணி அப்லோட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ப்ராப்ளத்தினால என்னால் இந்த கெட்டிமலம் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்க முடியல. கெட்டிமலம் வீடியோ வந்து அக்செப்ட் ஆகலை. ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜய் பூஜாவோட எஃப்என் சீன் இருக்குங்களா, அதுக்கு வந்து ஒரு சில எடிட்டிங்ஸ் கொடுத்துருங்க. அது வந்து அதுதான் ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அதனால என்னன்னு தெரியல, வீடியோ வந்து அக்செப்ட் ஆகலை. ஸோ நானும் நிறைய ரீஎடிட் பண்ணி பார்த்துட்டேன். 2 டேஸாக நான் இதை வந்து ரீஎடிட் பண்ணி அப்லோட் பண்ணி பார்க்குறேன். நோ யூஸ், அகைன் வீடியோ ப்ராப்ளம்ங்கிற மாதிரி இருந்துச்சா, அதனால என்னால் இந்த 2 டேஸும் கெட்டிமலம் வீடியோவை கொடுக்க முடியல. அதனால டோட்டலாக கெட்டிமலம் வீடியோவே டெலீட் பண்ணிட்டேன்ப்பா. டெலீட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் புதுசாக எடுத்து இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன்ப்பா. ஏன்னா அதாவது ஏற்கனவே எடுத்த வீடியோ அதை டோட்டலாக டெலீட் பண்ணிவிட்டு இப்போது மறுபடியும் எடுத்திருக்கேன். எனக்கு இது ரொம்ப கஷ்டம். அதனால் வேறு வழி இல்லை, சரி நம்ம போட்டு தானே ஆகணும் அப்படிங்கிறதுனால மறுபடியும் இதே 30 மினிட்ஸ் வீடியோவை
சாரி 30 வராது, 25 மினிட்ஸ் தான். ஏன்னா அப்போ நான் எடுக்கும்போது 30 மினிட்ஸ் வீடியோ எடுத்தேன். என்னால் அகைன் அதை எடுக்கும்போது இன்னும் டயர்ட் ஆகிட்டு இருப்பேன் இல்லையா, என்னால் 30 மினிட்ஸ் கொடுக்க முடியல. மறுபடியும் கெட்டிமலம் வீடியோவை எடுத்து இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதிர்பார்த்த சீன்ஸ்லாம் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியாது டியர்ஸ், ஆனால் போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2 நாளும் இதில் செம்ம ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு, ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. வேறு வழியே இல்லாமல் தான் வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு அகைன் எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு எந்த குறையும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இதுக்காக நான் 2 நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டப்பட்டும் ஒரு பிரோஜனம் இல்லாமல் மறுபடியும் இதை டெலீட் பண்ணி அகைன் நான் எடுத்து இப்போ புதுசாக வீடியோ கொடுத்துருக்கேன். இன்னைக்கு கூட இந்த வீடியோ வந்து எனக்கு ஓகே ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இதை பேசியிருக்கேன். ஓகே ஆகிடணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் கேகே சீரிஸ், நேற்று ஏன் கேகே சீரிஸ் கொடுக்கலன்னா நேற்று நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன், கமெண்ட்லேயே சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. நைட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு முழுக்க எனக்கு வந்து ஆப் ஒர்க் ஆகலை. நேற்று நைட்டில் முந்தா நேற்று நைட்டு ஃபுல்லாகவே ஆப் ஒர்க் ஆகலை. மார்னிங் 9 o'clock தான் ஆப் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சது. 9 o'clock அதுக்கப்புறமா நான் வீடியோவை எடுத்து 10:30க்கெலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ அவசரமாக எடுத்தேன்னா வீடியோவும் நல்லா வராது. அதனால நான் கேகே சீரிஸ் கொடுக்க வேணாம்னு ஸ்கிப் பண்ணிட்டேன் நான். அதே மாதிரி கெட்டிமேலமும் ப்ராப்ளத்தில் இருக்கேன். பிரியமானவளை மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா பிரியமானவளில் வந்து நிறைய செக்மெண்ட்ஸ் நான் சென்டரில் ஆட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து நேற்று லீவே கொடுத்துருந்துருக்கலாம், லீவ் தான் கொடுத்துருக்கணும். சரி, நம்மக்கிட்ட ஒரு வீடியோவாவது இது இருக்கு, இப்போதைக்கு இதை போட்டு விடுவோம்னு தான் பிரியமானவளை மட்டுமாவது போடலாமேன்னு போட்டு விட்டேன். ஆமாம் டியர், பிரியமானவளில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுபி பேரை காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ரீசன் இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நான் வந்து கார்த்திக் சுபியோட பேரை வந்து நான் நேற்று காமிச்சிருக்கணும் வீடியோலாம். அதுதான் ஸ்கிரிப்ட், அவங்க தான் காட்டுற மாதிரி. ஏன்னா இங்கே ஸ்ரீக்கு ஒரு ஆபத்துன்னும் போது ஸ்ரீயோட ஃப்ரெண்டு தானே கார்த்திக். அப்போ கார்த்திக்கும் வந்து அது ஒரு விதமான தாட் அவனுக்கு கொடுக்கணும்ல, அவனுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்கிரிப்ட். ஆனால் எனக்கு ஆப் ஒர்க் ஆகாததுனால என்னால் அந்த செக்மெண்ட்டை எடுக்க முடியல. சரி, எடுத்து வச்சது வரைக்கும் போது போடலாம் அப்படின்னு தான் போட்டு விட்டேன். இதெல்லாம் கண்டிப்பாக லீவ் விட்டுட்டு இன்னைக்கு தான் எல்லா வீடியோஸும் கொடுத்துருப்பேன்ப்பா. ஏன்னா நிறைய பேர் வந்து கார்த்திக் சுபியோட பேரை காட்டவே மாட்டீங்க, அவங்க காம்போ காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இதை சொல்கிறேன். நான் காட்டக்கூடாதுன்னெலாம் இல்லை, என்னோட சுச்சுவேஷன் இதுதான். அதனால தான் என்னால் அவங்களோட செக்மெண்ட்டை கொண்டு வர முடியல. முந்தானத்து வீடியோ பார்த்துருப்பீங்க, பிரியமானவளில் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்தியோட அப்பா அவர் இன்னொரு பார்ட்னர்கிட்ட பேசுகிற மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம சக்தியோட அம்மா ஸ்ரீயோட அம்மா பேசுகிற மாதிரி எப்படி அந்த செக்மெண்ட்டை ஆட் பண்ணி விட்டனோ அந்த மாதிரி தான் கார்த்திக் சுபியோட செக்மெண்ட்டையும் நேற்றுக்கு வீடியோவில் ஆட் பண்ணணும்னு தான் ஐடியாவில் இருந்தேன். பட் ஆப் எனக்கு ஒர்க் ஆகாததுனால அவங்க சீன்ஸை நான் எடுக்க முடியல. சரி, எடுத்து வச்ச சீன்ஸை வரைக்குமாவது போட்டு விடுவோம், ஏன் லீவ் விடுவானே அப்படிங்கிற நோக்கத்தினால மட்டும்தான் நேற்று நான் இந்த வீடியோவை கொடுத்துருந்தேன். நீங்கள் கார்த்திக் சுபியோட பேர் எதிர்பார்த்துருப்பீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இதை நேற்று லீவ் விட்டுட்டு இன்றைக்கி நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துருப்பேன்ப்பா. ஓகே டியர்ஸ், இன்னைக்கு 3 வீடியோவும் போட்டுருவேன் தான் நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இதை பற்றி நான் சொல்லவே வேணாம் தான் நினச்சேன். என்னென்னா மறுபடியும் வியூஸ் வந்து டவுனில் தான் போயிட்டுருக்கேன். சரி, ஓகே, என்ன அதை பற்றி நம்ம சொல்கிறதுனால எதுவும் ஆக போகிறதும் இல்லை, மாற போகிறதும் இல்லை. இட்ஸ் ஓகே. சரிங்க டியர்ஸ், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை டியர்ஸ். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய ஃப்ரெண்ட் ரேகா சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரேகா டியர். விஷயமா ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ரேகா டியர். ரேகா டியர், நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே, பை டியர்ஸ். பை டியர்.